ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ இதை பத்தினா மீல் ப்ரிப்பரேஷன் தான். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்கோ அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கோ ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாவே இருக்கும். சட்டுன்னு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துடலாம். நான் என்னென்ன மாதிரியெல்லாம் மீல் ப்ரிப் பண்ணி வைக்கிறேங்கிறத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ். இது வந்து நான் வீட்லயே எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா பையனுக்கு டொமேட்டோ சாஸ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம்ல இப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்கறான். ஸோ இது வச்சிருந்தோம்னா டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்லயே நூடுல்ஸோ பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்குறப்போ கூட எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 10 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாவே ஒரு நல்ல கலர் கிடைக்கும் சாஸ்க்கு. இப்போ ஒரு பேன்ல கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல டொமேட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட ரெடி பண்ணி தக்காளி யூஸ் பண்றது வந்து நல்ல பழுத்து பழமா இருக்கிற மாதிரி உள்ள தக்காளியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாவே மேஷ் ஆகி வந்துடும். இது கூடவே ஒரு 4-5 பல் அளவுக்கு மட்டும் பூண்டு ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம சும்மா லெட் போட்டு வச்சுட்டேன். நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணிப்பேன். இது கூட பட்டை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டேன். இதுவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வெந்து வந்ததும் அதை எடுத்து ஆற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு லட்டு தான் ரெடி பண்ணிக்க போறேன். அதுக்கு இன்னைக்கு வந்து 1 கப் அளவுக்கு கேஷ்யூஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேஷ்யூ, பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தா இது 3 தான் ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே ஸ்வீட்னஸ்க்கு வந்து டேட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், வால்நட்ஸ், பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி எதுனாலுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே தனித்தனியா பேன்ல சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். கிட்ட கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்போவே மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்லயே வச்சு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். அப்பதான் வந்து அதுல இருந்து ஆயில் வந்து பிரியாம இருக்கும். பண்ணி வச்சிருக்க நட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு அதே மிக்சர் ஜார்ல 25 போல டேட்ஸ் ஆட் பண்ணிட்டு அதை லைட் எடுத்துட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க நட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதையுமே மிக்சியில ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது நீங்க வந்து ஒரு பிளேட்ல நெய் தடவி பிளேட்ல கொட்டி அந்த நட்ஸ் பார் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு கையிலேயே பிடிச்சு உருண்டு பிடிச்சு லட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஹெல்த்தியா இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணிக்கலாம். இதையே நட்ஸ் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி பால்ல கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நட்ஸ் எப்படியும் ரொம்ப ஃபைனாவே அரைபடாதா, அந்த திப்பி திப்பியா இருக்கிறதுனால அந்த எசன்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிறான். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வேஸ்டா தான் போகுது. இது நான் கூட சாப்பிட்டுக்குவான். அதனால இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்குவேன். நான் எப்போதுமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் ரெடி பண்ணிக்குவேன். ஒரு 1 வீக்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி சாஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்தது நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாத்திட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு அந்த பல்ப் மட்டும் தான் தேவை. அதனால நல்ல ஸ்ட்ரெயினர்ல நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பல்ப் மட்டும் தனியா எடுத்துக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பல்ப்பை ஒரு பேனுக்கு மாத்திட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட். இப்போ அதுல இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லா நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கூடவே இப்போ வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது இனி நல்லாவே வந்து கொதிச்சு நல்ல தண்ணி ஃபுல்லாவே வத்தி வரணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி தான். ஒரு பிளேட்ல ஊத்துறப்போ அதுல இருந்து தண்ணி எதுவுமே பிரிஞ்சு வரக்கூடாது. இனி இது இப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாத்திடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா கரம் மசாலா தூள் ரெடி பண்றதுக்காக தான் ஒரு பேன் வந்து வச்சிருக்கேன். கிரேவி ஐட்டம்ஸ் எது பண்றதா இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். காலையில லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் பிரியாணி பண்றதா இருந்துச்சுன்னா இந்த பவுடர் கூட நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்தி எடுத்து வச்சுட்டேன். வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வறுக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 போல ஸ்டார் அனீஸ், ஒரு 4-5 கிராம்பு, இது கூடவே 3 சின்ன சைஸ் பட்டையை இந்த மாதிரி உடைச்சு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அப்புறம் 2 பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்ல சூடு வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கணும். இது வந்து கருகிருச்சு அப்படின்னாலே ஃபிளேவரே மாறிடும். அதனால நல்ல சூடு வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டு இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். சீரகம், சோம்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணியிருந்தேன். பட் அது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு.
கூடவே பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்து வறுத்திருந்தேன். டீட்டெயிலா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸர் ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாவே அரைச்சு எடுத்தாச்சு. காதிலொரு மந்திரமாய் காகலிகள் மூலவே தத்தாலு பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் அரைச்சு எடுத்து வச்சு. ஏன்னா சாட்டர்டே ரெடி பண்ணோம் அப்படின்னா சண்டே நான்வெஜ் எடுப்போம், அன்னைக்கு யூஸ் பண்ணிப்பேன். பேலன்ஸ் இருக்கிறத அந்த வீக்ல கிரேவி அந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கரெக்டா இருக்கும் எனக்கு. நான் எப்போதுமே இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில தான் எடுத்துக்குவேன். கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இது எல்லாமே ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 1-2 ரெசிபிஸ் மட்டும் இருந்தது. அதை நெக்ஸ்ட் டே தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து டேட் சிரப் தான் ரெடி பண்ண போறேன். பையன் வந்து டேட்ஸ் அதிகமா சாப்பிடவே மாட்டான். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொடுத்து விடுறப்போ கூட ரிட்டர்ன் தான் வரும். அதனால இந்த மாதிரி டேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இது பேன் கேக்லாம் ரெடி பண்றோம் அப்படின்னா மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்தா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணா அது கூடவே டேட்ஸை சேர்த்து அரைச்சுமே கொடுத்துக்குவேன். இல்ல இந்த மாதிரி சிரப் மாதிரி ரெடி பண்ணி பால்லையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். டேட்ஸை குக்கர்ல ஆட் பண்ணிட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கணும். டேட்ஸ் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு வச்சு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சிருவேன். வீட்டுல பொடி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. காலையில சப்போஸ் எழுந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட தோசை ஏதாவது ஊத்திட்டு இதை வச்சு சிம்பிளா முடிச்சுக்கலாம். எல்லாமே எப்போதுமே நான் கம்மி குவான்டிட்டியில தான் ரெடி பண்ணிக்குவேன். எப்பவுமே நான் காமிச்சிருந்த அந்த கப்புக்கு தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எடுத்திருந்தேன். அதுல நல்ல நிறைய 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை எடுத்துட்டு நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஃபிளாக் சீட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதை வாங்கவே இல்லை. இப்படியே ஒரு வாரம் ஓடிடுச்சு. சரி இந்த வீக் எப்படியாச்சும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு இருக்கிறத மட்டும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். எள்ளுமே என்கிட்ட கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிறத மட்டும் வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு தான் இருந்து அதை மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, மிளகா நல்ல பெரிய மிளகாவே இருந்துச்சு. அதனால ஒரு 4 மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கருவேப்பிலை நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுமே அரைச்சிக்கலாம். டேட்ஸ் வெந்ததும் குக்கரை ஓபன் பண்ணி லைட்டா மசிச்சு மட்டும் ஒரு தடவை விட்டுக்கிட்டேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இட்லி பொடிக்கு அரைச்சு வச்சிருந்ததும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். காயம் வந்து கட்டி பெருங்காயமா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் அரைக்கும் போது அதையுமே சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையா இருக்கும். என்கிட்ட தூள் தான் இருந்தது. அது கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு உப்பும் ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துட்டேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மிக்சிலேயே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிடலாம். டேட் சிரப் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே குக் பண்ண அந்த டேட்ஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இனி இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு அதோட அந்த வாட்டர் மட்டும் தான் தேவை. இந்த மாதிரி அடியில ஒரு ஃபில்டரும் மேல ஒரு ஒயிட் கிளாத்தும் வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டேட் சிரப் நான் ஒரு வீடியோவை ரெஃபர் பண்ணி தான் செஞ்சிருந்தேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல கூட நான் இதை போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த டைம் கொஞ்சம் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவா செஞ்சிருந்தேன். இதை கிரைண்ட் பண்ணிட்டு இப்படி இந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுல இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கணும். நமக்கு இந்த ஜூஸ் மட்டும் தான் தேவை. இப்போ இதை வந்து ஃபுல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி நல்லா அந்த சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்குமே நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு half the பாக்கெட் போலதான் யூஸ் பண்ணியிருந்தனால குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருந்து. இந்த மாதிரி நல்ல திக்காகி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆறுனதும் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் பையனுக்கு எப்படி இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்னா இந்த மாதிரி தான். சூடான பால்ல வந்து இது 1 ஸ்பூன் கலந்து கொடுத்துருவேன். இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதே சாஸ் பேன்லயே கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதுல பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாவே அந்த ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தான் மீல் பிளான்ல ரெடி பண்ணது. அதுக்கப்புறமா கொஞ்சமா பிரெட் இருந்துச்சு. அதுல வந்து பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுக்குறப்போ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு. அவ்வளவுதான். இதெல்லாம் தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன் மீல் பிளானிங் ஐட்டம்ஸ். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீட்பேக்ஸ் எதுவா இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.